ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சைனால அபிஷியலா இன்னைக்கு விவோ S30 Pro மினி இன்னைக்கு அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலோட S30 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த S30க்கும் 30 Pro மினிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த மினி பேர் வச்சனால காம்பேக்ட் வித் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸோட இந்த விவோ S30 Pro மினி இருக்கு. அந்த S30 பாத்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR 4X RAM UFS 2.2 சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு Snapdragon 7S Gen 4 சிப்செட்டோட கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா அந்த S Pro மினி பாத்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட் 9300E வந்திருக்காங்க. பட் ஆனா உங்களுக்கு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வித் காம்பேக்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஸோ அதுல டிஸ்பிளே கொஞ்சம் பெருசு, இதுல டிஸ்பிளே கம்மி. மீதிபடி ஸ்பெக்ஸ் வைஸ் ஹார்ட்வேர் சைட் எல்லாமே சேம் ஸ்பெக்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா பவர்ஃபுல் போன் பாத்துட்டீங்கன்னா இந்த விவோ S30 Pro மினி தான். ஸோ இந்த போனை பார்த்தா நீங்க நம்ம சேனல்ல டீட்டெயில் பிரீஃபா பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு டீட்டெயிலா பேசுவோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் விவோ S30 Pro மினி பாக்ஸ். ஒரு காம்பேக்ட் நல்ல பெரிய பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. முன்னாடி S30 Pro மினி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே ஒரு மொபைல் ஒன் சைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைடு இந்த சைடு பார்க்கும்போது இன்னொரு கண்டெய்னருக்குள்ள உங்களுக்கு யூசர் கரண்ட் அண்ட் இந்த கலருக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு டஃப் அண்ட் சாஃப்ட் கேஸ் லப்பரி டைப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா 90 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் மேஜர் டூலும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு. ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. சோ இந்த மொபைலை பொறுத்தவரை 4 வைப்ரண்டா கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் 4 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. குளோபல்ல இதோட ஸ்டார்டிங் பிரேஸே 41,300 ரூபீஸ்க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்தியன் ரீஜன்ல இந்த மொபைல் வருமா கேட்டீங்கன்னா வரும். பட் ஆனா வேற பேர் வச்சு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த ஸ்பெக்ஸுக்கு உங்களோட பிரைசிங் எப்படி இருக்கும்? இந்த பிரைசிங் இருந்தா நல்லா இருக்கும். அது தவிர்த்து இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் நல்ல ஒரு சாலிடான ஒரு டிசைனோட இருக்கு. சோ பேக் சைடுல உங்களுக்கு நல்ல ஒரு பிரீமியமான மேட் ஃபினிஷ் டச்சஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல விவோ பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது பேக் சைடுல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பிரைமரி சென்சார், செகண்டரி சென்சார், அதாவது அது பக்கத்திலேயே உங்களுக்கு அது சின்ன ஒரு கட் அவுட்டோட எடுத்துருக்காங்க. அந்த தேர்ட் சென்சார் அல்ட்ராவைட் சென்சார் செப்பரேட்டாவும் அது பக்கத்துல பிளாஷோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு புது ரெஃப்ரெஷ்டான டிசைன் மாதிரி தான் இருக்கு. பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல, ஆனா ஒரு ரெஃப்ரெஷ்டான டிசைன் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா இருக்கு. அதுதான் டிசைனோட மெயின் பிளஸ் பாயிண்ட். 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா நல்ல ஒரு பாக்ஸ் ஸ்டைல்ஸ்ல இருக்கு. அண்ட் உங்களுக்கு இதோட வெயிட்னு பார்க்கும்போது 186 கிராம் தான். 8 mm எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா பேட்டரி 6500 amps பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிலிக்கான் கார்பனேட் டெக்னாலஜி இருக்கனால உங்களுக்கு காம்பேக்ட் போனா இருந்தாலும் பேட்டரியோட எம்ஏஹெச் குறையல. 6500 amps பேட்டரியோட ப்ரொவைட் பண்ணது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஸோ டிசைன் நல்ல ஒரு ரெஃப்ரெஷோட ஒரு சாலிடான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த விவோ S30 Pro மினி டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.31 இன்ச்ல LPTO AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR சப்போர்ட்டோட 5000 nits பிரைட்டரான ஒரு 1.5K ரெசல்யூஷன், ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளேயோட பெசல்ஸ்ல ரொம்ப தின்னா இருக்கு. சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் 4 inches நல்ல கர்வியா செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பஞ்ச் கோல் கேமரா அண்ட் அல்ட்ராசோனிக் அண்ட்
அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது தவிர்த்து இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்து வந்திருக்காங்க. எந்த ஒரு ஓடிடி ஆப்ல நம்ம வீடியோ பார்க்கறாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் வெறும் ஒரு 186 கிராம், திக்னஸ் 8 mm தான். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 அதர் ரீஜியனா இருக்கனால Argin OS 5 ஓட சப்போர்ட் ஆகுது. IP16 ரேட்டிங் இருக்கு. LPDDR5 XLM UFS 3.1 சப்போர்ட்டும், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் Dolby Atmos சப்போர்ட், Wi-Fi 7 அண்ட் Bluetooth 5.4 NFC சப்போர்ட் இருக்கு. IR போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோடையும் வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இந்த போன்ல அட்டகாசமா எடுத்து வந்திருக்காங்க சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்ட பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 6500 amps பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 90 வாட் சார்ஜரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 5 சார்ஜிங் சிஸ்டமும் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ சார்ஜிங் பார்க்கும்போது 90 வாட் சார்ஜிங் 0 to 100 வித்தின் உங்களுக்கு 40 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிருது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும் ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமராக்கு குறைய வைக்கலங்க. பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட், IMX921 சென்சரோடையும் அண்ட் ஒரு 50 MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் வித் LYT 600 சீரிஸ் 2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்ட் சென்சார் 8 MP அல்ட்ராவைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட்ல 15 MP கேமரா. ஸோ இங்க OIS சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்கு EAS சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஹையஸ்ட் 4K வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும் நம்மளால வீடியோ எடுக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்க 50 MP சாம்சங் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓவரால் இங்க எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் தரமா இருக்குன்னே சொல்லலாம். டே லைட்டா இருக்கட்டும், இன்டோரா இருக்கட்டும், நைட் கண்டிஷன்ஸ் எல்லாமே பிரைமரி சென்சார் நல்லா பிஹேவ் ஆகுது. அண்ட் இங்க ஹையஸ்டா 60 இயர்ஸ் வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் செல்ஃபி கேமரா குட் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் அருமையா வருது. ஸோ கேமராக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த மொபைல MediaTek Dimensity-ல உங்களுக்கு 9300+ சிப்செட், ஒரு 4 ஆர்க்கிடெக்ட் 3.4 GHz கிளாக் சப்போர்ட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட இருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான GPU எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. இங்க வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. எக்ஸஸ் லைன் அண்ட் மோட்டார் சப்போர்ட் சூப்பராகவே இருக்கு. ஆக்டிவ் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. அண்ட் டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் ஸ்பீக்கரோட அவுட்புட் கேமிங்காக நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம முதலே சொன்ன மாதிரி ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிற முடியும். அது தவிர்த்து டே டு டே மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே கன்வே பண்ற மாதிரி இந்த சிப்செட்டை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் ஒரு போட்டோஸ் அப்லோட் டவுன்லோட், ஸோ ஆல் டைப் ஆஃப் மல்டி டாஸ்கிங் பண்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸோட அண்ட் இவங்களோட Argin OS சப்போர்ட்டோடையும் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்டிமைஸ் சிப்செட்டோட இந்த வட்டம் இந்த போன்ல கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo S30 Pro Mini 4 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் 4 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பேஸே இந்தியன் டிஜிட் கன்வெர்ட் பண்ணும்போது 41,300 ரூபாய்க்கு வருது. அப்படி இருக்கும் போது இந்த மொபைல்ல என்ன கான்செப்ட், அதாவது என்ன அட்மாஸ்பியர் அந்த போன் உருவாயிருக்குன்னு அப்படி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்பேக்ட் வித் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம OnePlus 13s பார்த்தோம் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த போனும். காம்பேக்ட் போன், பட் ஆனா உள்ள இருக்க ஸ்பெக்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கு. இங்க காம்பவுண்ட் போன்னால பேட்டரிக்கு இங்க குறை வைக்கவே இல்லை. 6500 amps பேட்டரியும் 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் பைபாஸ் சார்ஜிங் சிஸ்டமும் அண்ட் இந்த நிறைய விஷயங்களோட நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கேமரா அரேஞ்ச்மெண்ட், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட், வேப்பர் கூலிங் சிஸ்டம், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸோட கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தபிளான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்தியன் டிஜிட்டல் வரும்போது கண்டிப்பா இந்த பேர்ல வர்றது வாய்ப்புகள் கிடையாது, வேற பேர் வச்சு வரும். அப்படி இருக்கும்போது இந்தியன் ரீஜன்ல என்ன பேர்ல வரும் அண்ட் இதுல வரும்போது என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஃபர்தர் வீடியோல நம்ம பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். இந்த S30 Pro Mini. ஸோ இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.